ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவீரர்களுக்கு வணக்கம். தீரன் அதிகாரம் திரைப்படம் நம்ம பார்த்துருப்போம். மிகப்பெரிய அளவில் மிரட்டிய திரைப்படம் அப்படின்னா பவாரியா கொள்ளையர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். 1995 2005 2006 வரைக்கும் மிக பரபரப்பாக பேசப்பட்ட முக்கியமான கொள்ளை கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள். அவர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அடுத்தது தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டம் சேலம் வரைக்கும் போயிட்டு கொள்ளடிக்கிறது, லாரியிலேயே போகிறது, லாரி ஓட்டுற மாதிரி லாரி வாகன தொழிலாளர்கள் மாதிரி எங்கன்னா போய் தங்கிக்கிட்டு அங்கே உள்ளூர் பகுதிகளில் முக்கியமான இடங்களில் செல்வாக்காக இருக்கிறவங்க யாருன்னு பார்க்குறது. அதற்கு முன்பாக இந்த பெட்ஷீட் விற்கிறது, மற்ற பொருட்கள் விற்கிறதுன்ற மாதிரிலாம் அப்படியே சுற்றிக்கிட்டே வேவு பார்க்கறது. வேவு பார்த்த உடனே அந்த இடத்துல கொள்ளை அடித்து முடிச்சு கொலை, இந்த மாதிரி கிட்டத்தட்ட 24 கொலைக்கு மேலே அதில் இருக்குது. தொடர்ச்சியாக கொள்ளை அடிச்சினுடைய தொகையை பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட கொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 சேலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாவட்ட செயலாளரை தாளமுத்து நடராசன் அப்படிங்கிறவரை சுட்டு கொலை பண்ணிட்டு பெரும் ஒரு கொள்ளையை நடத்திட்டு போனாங்க. பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அடுத்தடுத்து அங்கங்கே கொள்ளை நடந்துக்கிட்டே இருக்கிறது. யார் எவர் என்னன்னு தெரியாத ஒரு பெரிய அளவில் குழப்பத்தில் இருப்பாங்க. போலீஸ் அப்பப்போ என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கும். ஒரு தடயம் கொடுங்க கிடைக்கல. என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிக்க முடியல. எல்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையினுடைய ஒட்டிய பகுதி, அதை ஒட்டி தனியாக இருக்கக்கூடிய பகுதி, அதுக்கப்புறம் ஊர் பகுதிகளில் நடமாட்டம் இல்லாமல் ஓரமாக இருக்கிற அந்த இடங்கள், இப்படியான இடங்களில் குறி வச்சு தான் இந்த கொள்ளைகள் தொடர்ச்சியாக நடந்து போயிட்டே இருக்குது. சமீபத்தில் கடந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்டெய்னர் லாரிக்குள்ளே ஒரு கார் வச்சுக்கிட்டே அங்கங்கே போய் ஏடிஎம்மை உடச்சிட்டு இரவு முழுக்க எங்கன்னா சுற்றி வேடிக்கை வேவு பார்க்க வேண்டியது. வேவு பார்த்துட்டு எங்கே நடமாட்டம் இல்லையோ அங்கே போயிட்டு அந்த இடத்துல ஏடிஎம் மிஷினை உடச்சி அதில் இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக தப்பிச்சு அந்த காரோட கண்டெய்னருக்குள்ளே இருந்துக்க வேண்டியது. வழக்கம் போல் லாரி ஓட்டிக்கிட்டு அவங்க போகிற மாதிரி போயிட்டுருப்பாங்க. பார்க்குறவங்களுக்குலாம் ஏதோ சரக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிற கூட்டவங்க அந்த டீம், அவங்க முன்னாடி ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்க, மீதெல்லாம் உள்ளதாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கொள்ளையில் ஈடுபட்டுட்டு வரும்போது தகவல் கிடைச்சது தான் வழியில் மடக்கி பிடிக்கிறது, ட்ரேஸ் பண்ணிட்டு போனது, அப்புறம் ஒருத்தனை அதில் சுட்டதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். கடந்த ஆண்டு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதை போல் மிகப்பெரிய அளவில் கொள்ளை அந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருந்தது. வரிசையாக ஒரு கொள்ளைக்கும் தெரியாது. சில இடத்துல கொல்ல போனால் பரவாயில்லன்னு அவங்க சொல்கிற மாதிரி கேட்டுட்டு எல்லாத்தையும் பொருளை கொடுத்துட்டு உக்காந்ததெல்லாம் உயிரை காப்பாற்றிட்டாங்க. எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் எல்லாமே சுட்டு கொல்லப்பட்டது, அடித்து கொடூரமாக கொலை கொடுமை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொடூரமான சுட்டது போக கொடூரமான ஆயுதங்களை அடித்து கொலை பண்ணுறது. அதுக்கு முன்னாடி இந்த வேவு பார்த்துட்டு எங்கே போகணும், எப்படி வரணும், எப்படி தப்பிக்கணுன்றது உள்பட எந்த இடத்துல லாரி இருக்கணும், எது வரைக்கும் நம்ம தப்பி போகணும், லாரியிலேருந்து எங்கே தப்பி போகணும், இப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டமிட்டே நடந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு ஒரு தடையுமே இல்லை. கடைசியாக அப்படியே இருந்துகிட்டு இருக்கும்போது 2005 ஜனவரி மாதம் 9 அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய தானாங்குளம் என்ற பகுதியை சேர்ந்த அங்கேயே ஊர், அவருக்கு அப்பகுதி ஒதுக்குப்புறமாக அங்கே சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர். அவர் இரவில் தூங்கிட்டு இருக்கிறார். 2:45 மணி கிட்டத்தட்ட எல்லாருக்குமே எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி செய்தி வருது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பறந்து எல்லாம் அங்கே ஓடுறோம். பத்திரிக்கையாளர் எல்லாமே அங்கே இருக்கிறோம். சட்டமன்ற வீட்டிற்குள்ளே இரவில் நுழைந்த அந்த கொள்ளை கும்பல் ஒரு 6 பேர் 7 பேர் நினைக்கிறேன். அந்த கும்பல் உள்ளே போனவங்க, அவங்க மகன் தடுக்கிறதுக்கு வராரு சதீஷ், அவரை அடித்து ஓரத்தில் தூக்கி போட்டுட்டு ஒரு சாத்தியை விட்டுட்டு அதுக்குள்ளே அவர் இறங்கி யாராருன்னு கத்திட்டு கீழே இறங்கி ஓடிடுறாரு. அவர் வந்தோடனே அவர் அடித்து கீழே தள்ளி சுட்டுக்கிட்டு அவர் உயிர் அங்கேயே போயிடுச்சு. வீட்டில் இருக்கிற பொருள் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50 சவரனுக்கு மேலே பணம் உள்ளிட்ட எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போனோன்னே ஒரு பெரிய பிளாஸ்ட் மாதிரின்னு சொல்லுவாங்களே, வெடிக்கும் செய்திகள்னு சொல்லுவாங்களே, அப்படி சட்டமன்ற உறுப்பினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று அன்று திராவிட முன்னேற்ற கழக எதிர்க்கட்சியாக இருக்கிறதால மிக பெரும் ஒரு அரசியல் செய்துக்கிட்டு இருந்தது. அன்றைக்கி பெரிய கூப்பாடு, அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டதுன்னு மிகப்பெரிய அரசியல் அறிக்கைகள் பறந்துக்கிட்டு இருக்குது. மக்கள் மத்தியில் செய்தி பெரிய அளவில் ஒரு பீதியை கிளப்பிட்டு இருக்கு. இரவில் நடமாட்டன்றதே பெரும். அது குறிப்பாக நெடுஞ்சாலை ஓரமாக, தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக தனிமையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ரோந்து வாகனம் இரவு பகல்னு சுற்றிக்கிட்டே இருந்தது, கண்காணிச்சிக்கிட்டே இருக்குன்றெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான் செல்வி ஜெயலலிதா, அப்போது ஐஜியாக இருந்த ஜாங்கிட், பின்னாடி காவல்துறை தலைவராக டிஜிபியாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ வீட்டில் இருக்கிறாரு. அவர் தலைமையில் தான் ஒரு 5 பேர் கொண்ட படை அமைக்கப்படுகிறது. அந்த படை இங்கிருந்து புறப்பட்டு போய் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, இப்படி பல பகுதிகளில் அந்த கொள்ளை கும்பல் எல்லாமே, பவாரியா அப்படின்ற அந்த கொள்ளை கும்பல் பேர் அது. அவருடைய தலைவர்கள் இன்னும் ராஜஸ்தானில் பிடிப்பட்டாங்க, அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் பிடிப்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பிடிக்கும்போது அங்கே நடந்த ஊபியிலேயே 2 பேர் ஒரு கிராமத்தில் என்கவுண்டர் பண்ணி 2 பேர் கொன்னுட்டாங்க. அந்த துப்பாக்கி மோதல் சண்டையில் இறந்துட்டாங்க.
மீதி இருக்கிற ஒரு 8 பேரை வந்து கைது பண்ணி கொண்டுட்டு வந்தாங்க அன்னைக்கு. அதை தவிர்த்து 21 பேர் இதில் குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 30, 36 பேர் என்னவோ அதில் எல்லாமே முக்கிய குற்றவாளிகள். ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கைது பண்ணி கொண்டுட்டு வராங்க அதில். அதில் ஒரு பகுதி வந்து ஜாமீனில் வெளியே போனவங்க இருக்காங்க. அந்த முக்கிய குற்றவாளிகள் 6 பேர் வந்து ஹரியானாவில் வந்து பிடிக்கிறாங்க. ஹரியானாவில் வந்துட்டு ஓம் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர், அவன் தான் தலைவன், கொள்ளை கூட்டத்தினுடைய தலைவனாக. பல மாநிலங்களிலும் பிரிஞ்சு இருப்பாங்க. பல மாநிலம் வந்துட்டு கொள்ளை நடக்கிறதுல பிரிச்சுக்கிட்டு தான் வேலை செய்வாங்க. சமயத்தில் ஒன்றா கூடுவாங்க. ஒரு பெரிய டீம் இது வந்துட்டு. அவங்கக்கிட்ட லாரி இருக்கும், எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் இருக்கும், தப்பிச்சு போகிறதுக்கான வாகன வசதிகள் உட்பட எல்லாமே இருக்கும். கொள்ளடிச்சு உட்பட அவங்களை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கிற அந்த டீம் அப்படி அங்கெல்லாம் அலைஞ்சு அது போனது தான் தீரன் திரைப்படம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதுக்கு என்ன சம்பவம், அதுக்கு என்ன இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதில் வந்து சம்மந்தப்பட்ட ஒரு 8 பேரில் 3 பெண்கள் ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதில் குறிப்பிட்ட ஒரு வழக்கில் தான் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த கூட்டத்துக்கு வந்து சாகும் வரை மரண தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதை எதிர்த்து அப்பீலுக்கு போகும்போது ஆயுள் தண்டனை என்று மாற்றப்படுகிறார்கள். வெள்ளூர் சிறையில் இருக்கிறாங்க. அந்த ஓம் பிரகாஷ் அப்படிங்கிற அந்த தலைவன், தாதா கேங் லீடர்னு சொல்லக்கூடிய அவன் நோய்வாய்ப்பட்டு சிறையில், வெள்ளூர் சிறைச்சாலையில் இறக்குறாங்க. மீதி 2, 3 பேர் அங்கே தான் இருக்கிறாங்க. அதில் இன்னும் மற்ற வழக்குகள்லாம் இருக்குது. அந்த வழக்கில் சுதர்சனம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்ல, இறந்தார்ல, அவர் படுகொலை செய்ததனுடைய வழக்கினுடைய தீர்ப்பு வந்து இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீர்ப்பு வருகிறது. அந்த குற்றவாளிகள் எல்லாமே வேறு பகுதியில் ஏற்கனவே பெயிலில் போன அந்த 3 பெண்கள், ஜாமீனில் போனாங்கல்ல, அந்த 3 பெண்கள் தலைமறைவு. அது தவிர்த்து ஒரு 20, 21 பேர் வந்துட்டு என்ன ஆனாங்கன்னு தெரியல. அங்கங்கே போனவங்க அப்படி அப்படியே இருந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. அதனால் இன்றைக்கி இதில் என்ன பேசப்படுற விஷயம் என்னென்னா, ஜாங்கிட் டிஜிபி, முன்னாள் ஓய்வு பெற்ற டிஜிபி அதிகாரி ஜாங்கிட் அந்த வழக்கில் ஐஜியாக தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு வட மாநிலம் முழுக்க நாயா பேயா அலைஞ்சு சோறு தண்ணி இல்லாமல் அந்த படத்தில் காட்டுற அத்தனை கஷ்டங்களும் பட்டிருப்பாங்க. அப்படி கண்டுபிடிச்சு கொண்டு வரப்பட்ட இந்த வழக்குகளுடைய ஆவணங்கள்லாம் இன்னும் கிடப்பில் அப்படியே இருக்கிறது. அவர் வந்து தமிழகம், அதாவது டிஜிபிக்கு, இப்போ இருக்கிற டிஜிபி, பொறுப்பு டிஜிபி அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். இந்த வழக்கு இத்தனை ஆண்டு காலமும் இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் அப்படியே விசாரணையில் இருக்குது. முக்கிய குற்றவாளிகள்லாம் வெளியில் போனவங்க பிடிக்கல. நிறைய பேருக்கு வாரண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த வாரண்டை கொடுத்து பிடிக்க முடியாதவங்களும் ஒன்றும் அப்படியே இருக்குது. அதனால் இது வந்துட்டு அந்த விசாரணை அந்த நேரத்தில் வந்து பரபரப்பாக, ஏன்னா ஒரே மாதத்தில் குற்றவாளிகளை பிடிச்சிட்டாங்க. ஜனவரியில் நடக்குது, பிப்ரவரி கிட்ட முக்கியமான குற்றவாளிகள்லாம் பிடிச்சாங்க. பிறகு அப்பப்போ அந்த குற்றவாளிகள்லாம் பிடிச்சிருந்தாங்க. இந்த விசாரணை அப்போ வரும்போது ஸ்காட்லாந்து யார்டு போலீஸ் அளவுக்கு மிக சிறப்பாக தமிழக காவல்துறை இந்த கொடும் கொலை குற்றவாளிகளை கைது செய்வது பாராட்டுக்குரியது அப்படின்னு நீதிமன்றங்களை பாராட்டியது. அப்போ அந்த அவங்களுக்கு தண்டனை கொடுத்தபோது அதனுடைய இந்த சுதர்சனம் எம்எல்ஏ அவர்களுக்கான அந்த படுகொலைக்கான தண்டனை தான் இப்போ வரப்போகிற தண்டனை. அது இதெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டது அந்த இடத்துல. இப்போ அதில் தான் ஜாங்கிட் அவர்கள் எழுதிய கடிதம் இன்றைக்கி செய்தித்தாள்களில் முக்கிய இடங்களில் பெற்றிருக்கிறது. என்னென்னா, இந்த வழக்கு அப்படியே இருக்குது. ஒரு 3 வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை பெற்றுக் கொடுக்கப்பட்டது. மீதி வழக்குகள் அப்படியே இருக்குது. தப்பிப்போன அந்த 20 பேர் பிடிபட வேண்டியவர்களும் முக்கியமான குற்றவாளிகள் சிறியதும் பெரிதுமான வெளியில் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் கண்டுபிடித்து இந்த வழக்கை நடத்தி இந்த குற்றவாளிகளை முற்றுமுழுதுமாக தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்போ சமீபத்தில் கூட அங்கங்கே இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. இதே சாயில் தான். இதில் போனவர்கள் பின்னாடி யாருன்னா ஒரு பெரிய டானாக மாறி இருக்கலாம், பெரும் தலைவராக மாறி இருக்கலாம், இன்னொரு கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிட்டு செய்திருக்கலாம். அதனுடைய ஒரு அம்சம்தான் லாஸ்ட்டாக கடந்த வருஷம் நம்ம பார்க்குறப்ப கார்லேயே கண்டெய்னருக்குள்ளேயே காரை வச்சுக்கிட்டு அந்த கார் மூலமாக ஏடிஎம்லாம் பார்த்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு காருக்குள்ளாரியே கண்டெய்னர் வண்டி வச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தது. பிடிச்சாங்க, என்கவுண்டர் பண்ணாங்களா, நடந்திருப்பீங்களா. அதனுடைய ஒரு டீம் தான் அவங்க நம்ம நினைக்கிறது. அப்போ இதுதான் அவர் ஜாங்கிட் அவர்கள் ஐயா வந்து எழுதுறாரு வந்து என்னென்னா, முழுக்க முழுக்க இது விசாரிக்கப்படாமல் இன்னும் அப்படியே நிலுவையில் இருக்கிறது. இன்னும் மற்ற வழக்குகள்லாம் இருக்குது. தப்பி போன்ற 3 பெண்கள், அதாவது ஜாமீன் எடுத்துகிட்டு போன 3 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னும் 20 குற்றவாளிகளுக்கு மேலே இதில் வந்து கைது பண்ண வேண்டியவர்கள் இருக்காங்க. கைது பண்ணி விசாரித்து அவங்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். எனவே இந்த வழக்கு சிபிசிஐடியினுடைய டீமுக்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த வழக்கை ஸ்பெஷல் டீம் எடுத்துகிட்டு இதை வந்து விசாரிக்கணும். டிஜிபி வந்து இதுக்கு நீங்கள் வந்து ஆவணம் செய்யணும் அப்படின்னு முன்னாள் டிஜிபி ஜாங்கிட் அவர்கள் இப்போ இருக்க பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதுதான் இன்றைக்கி பேசுபொருளாக இருக்கிறது. ஒரு பக்கம் தீர்ப்பு என்று வெளியில் வந்திருக்கு. இதில் என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க ஒரு கட்டத்தில் அந்த 2005, 6 அந்த குற்றவாளிகள் பிடிபடுற அந்த கட்டம் வரைக்கும் பிடிச்சிட்டாங்க அப்படின்றது வரைக்கும் ஒரு அச்ச நிலையிலே இருந்தாங்க. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய வங்கிகள், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய ஏடிஎம், தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுடைய வீடு, செல்வந்தர்களுடைய ஊர், இவங்க எல்லாருமே வந்துட்டு எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு நல்லா வசதியாக இருக்கவங்க ஓரளவுக்கு தனியார்
செக்யூரிட்டிகளை இந்த காவலர்கள்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனாலும் ஒரு அச்ச நிலையில தான் இருந்தாங்க. எப்போ எது வேணாலும் நடக்கும். வந்து லாரியில் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அப்போ ஒரு காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த பெட்ஷீட் விற்க வரவங்க, அப்புறம் மற்ற பொருளை விற்க வர அந்த நார்த் இந்தியன் கண்டாவே பயமாக இருக்கும் எல்லாருக்குமே. இவங்க வேவு பார்க்க வராங்களோ, அந்த படத்தில் வர மாதிரி சில முக்கியமான வீடுகள் இதுதான் கொள்ளடிக்க வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு குறியீடுலாம் போட்டு போனதெல்லாம் நடந்த உண்மை கதை. திரைப்படத்தில் நடந்ததெல்லாம் யதார்த்தத்தில் நடந்தது. கொள்ளடிக்க வேண்டிய இது குறியீடு போட்டு போவாங்க, இந்த வீட்டில் கொள்ளை அடிக்கணும் அப்படின்றதுன்னு. அது இரவு கொள்ளையர்களுக்கு வந்து ஒரு முறை ஏற்கனவே வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. திரும்ப வந்து குறிப்பிட்ட அந்த அமாவாசை இருட்டு நேரத்தில் தான் அந்த கொள்ளையெல்லாம் அதிகமாக நடந்திருக்கு. அந்த பகுதியில் அவங்களுக்கு தப்பிச்சுட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். மற்ற பொதுமக்கள் தேடி போக முடியாது, நெருக்கடியாக இருக்கும், பயமாக இருக்குல்ல. அதுக்காக அந்த இருட்டை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த கொள்ளை. ஏதோ ஒரு பெரிய சாதனையாக அன்றைக்கு இருந்த ஐஜி ஜாங்கீர் தலைமையிலான அந்த 5 பேர் கொண்ட சிறப்பு படைகள் வந்து அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஹரியானா, உத்தரப்பிரதேசத்து, டெல்லி, மகாராஷ்டிரா அப்படி பல மாநிலங்களில் சுற்றி ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு எடுத்து மொத்த கேங்கையும் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பிட்ட 4 பேர் தான் சிறையில் இருக்கிறாங்க. 5 பேர், அதில் ஒருத்தர் இறந்துட்டார். மீதி 3 பேர் என்னவோ சிறையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மற்ற வழக்குகள்லாம் இதில் இன்னும் நிறைய வழக்குகள் இருக்குது. மொத்தம் 21 வழக்குகள் இருக்கிறது. பிடிபட வேண்டியவர்கள் இன்னும் ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறாங்க. இந்த 30 பேர் ஏற்கனவே எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. அப்படியே பிணையில் போனாங்க, ஜாமீனில் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஆகவே மறு விசாரணை எடுத்து இது துரிதமாக இவர்கள் எல்லோரும் கைது செய்து உரிய தண்டனையை வாங்கி கொடுக்கணும். ஏன்னா இதுக்காக காவல்துறை அந்த 5 பேர் கொண்ட அந்த படை, சிறப்பு படை வந்து சிறப்பு டீம் வந்துட்டு மிக பெரும் அளவில் சவால்களை சந்தித்தது, மிக பெரும் அளவில் கொடுமைகளையும் சந்தித்தது. அவ்வளவு அரும்பாடுபட்டு இவர்கள் தான் குற்றவாளிகள்னு டிக்ளேர் பண்ணது. ஒரு சந்தேகத்தின் பேர்லெல்லாம் கிடையாது. இந்த டீம் தான், இந்த கூட்டம் தான், ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இவங்களெல்லாம் இருக்குது. பல்வேறு இடத்துல பல்வேறு மாநிலங்களை இது போல் செய்துட்டு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சது தமிழ்நாடு போலீஸ். அதனால் இந்த வழக்கை விட்டுறக்கூடாது, எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு டிஜிபிக்கு ஜாங்கீர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார். மேற்கொண்டு இது பற்றியான விரிவான தகவல்களை நாளைக்கு இன்னும் நம்ம பார்க்கலாம். இன்னும் பல கொள்ளை சம்பவங்கள் எப்படியெல்லாம் நடந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடிதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினச்சேன். மத்திய சிறை கடலூர்லேருந்து வந்திருக்குது. அதில் என்னென்னா, நம்ம ராவணா வலைவலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி, மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமாக சிறையில் தான் இருக்கிறார். சரி, அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறது மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் எம்பிபிஎஸ் மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு எம்டி முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் எம்பிபிஎஸ் 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைச்சிட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டார். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க.
அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் இது உறுதியா எழுதியிருக்கிறார். வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி வாழ்ற நிறைய எல்லா ஈழத்தமிழர்கள் மட்டும் தமிழர்களும் இல்ல, இந்த மாதிரியான இங்கே விடயத்துக்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது ஆமா, ஆமா. முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த ஆமா, பிள்ளைங்க ஆமா. படிச்சு மேல வரணும். ம். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எண் எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமா. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.